வணக்கம். இன்றைய தின ஆன்மீக சிந்தனையிலே சிவ ஆலயங்களில் செய்யக்கூடிய செயல்கள் எவை என்பதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். 1. நீராடி தூய ஆடை உடுத்தி திருநீர் அணிந்து இயலுமாயின் ருத்ராட்சம் பூண்டு செல்ல வேண்டும். 2. மலர், தேங்காய், பூ, சூடம் ஆகிய இவற்றுள் அவரவர் வசதிக்கேற்ப இயன்றவைகளை எடுத்துச் செல்ல வேண்டும். 3. கோபுரத்தை கண்டவுடன் இரு கைகூப்பி வணங்க வேண்டும். 4. 5 எழுத்தை மனதில் ஜபித்தவாறு செல்ல வேண்டும். அடுத்து தல விநாயகர் தரிசித்து குட்டி கொண்டு தோப்பு கர்ணம் போட்டுக்கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து பலிபீடம், நந்தி இவற்றை வணங்கி செல்ல வேண்டும். அடுத்து உள்ளே மூர்த்தியை வணங்கி சுற்றியுள்ள உற்சவ மூர்த்திகளையும் சண்டேஸ்வரரையும் பிற சன்னதிகளையும் வணங்க வேண்டும். அடுத்து திருநீற்றினை இரு கையால் பணிவுடன் பெற்று கீழே சிந்தாது அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆலய பிரகாரத்தை மும்முறையாவது வலம் வர வேண்டும். அடுத்து தரிசிக்கும் காலத்தில் அவ்வளவு சன்னதிகளுக்கேற்ப துதிப்பாடல்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்து வெளியே வந்து கொடிமரத்தின் கீழ் விழுந்து வணங்க வேண்டும். உள்ளே எந்த சன்னதியிலும் கீழே விழுந்து வணங்கக்கூடாது. அடுத்து சிறிது நேரம் அமர்ந்து அவரவர் நிலைக்கேற்ப ஜபத்தியானம் செய்து பின்பு அங்கிருந்து புறப்பட்டு சிவ சிந்தனையோடு செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். நன்றி.